ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஓம்பொடி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஓமம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஜாரில் கொட்டிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு வத்தல் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் காரம் போட்டுக்கேன். காரம் நல்லா தேவையானவங்க அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தை போடுங்க. பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். தூள் பெருங்காயம் வேணுனாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. ஏன்னா அது நைஸாக அரைப்பட்டால் தான் உங்களுக்கு அச்சுக்குள்ளே மாட்டாமல் லேசாக இருக்கும். இல்லைன்னா அச்சில் மாட்டி புளிய வராது, நம்மளுக்கு கையெல்லாம் வலிக்கும். அதனால் அதுக்கு தக்கன அது நல்லா தண்ணி ஊற்றி கூட சில நேரம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே அரிசி மாவையும் போட்டு இந்த அரைச்ச விழுதையும் கொட்டி அது கூடவே தண்ணி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதை ஓரளவுக்கு ரொம்ப கட்டி இல்லாமல் பார்த்து பிசையணுங்க. ஏன்னா கட்டி இருந்ததுன்னா அந்த அச்சுக்குழலில் மாட்டிக்கிறோம். அதனால் கட்டி இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவு குழன்னு வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் புளியை லேசாக இருக்கும். இதுக்கு நான் மிச்சர் வச்சு எடுத்திருக்கேன். அதில் போடுங்க. போட்டு அதை எண்ணெயை சூடானவுடனே அந்த சூடான எண்ணெயில் இதை புழிஞ்சு எடுங்க. புழிஞ்சு நல்லா அதை வேக விடுங்க. அது நல்லா வெந்த அப்புறம் திருப்பி போடுங்க. வேகிறதுக்கு முன்னாடி திருப்பிட்டிங்கன்னா உடஞ்சி போகும். அதனால் அது நல்லா அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. கடையிலலாம் பார்த்திங்கன்னா இது வெள்ளை கலரில் ஒரு மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா இப்போயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படி நீங்கள் ஓரளவு வெள்ளை கலராக எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்து வைங்க. அப்படின்னா தான் அது நல்லா மொறுன்னு இருக்கும். இல்லைன்னா இப்போ இந்த மழை காலத்துக்கும் அதுக்கும் சவச்சவன்னு ஆகி நாற்று போன மாதிரி ஆயிரும். அப்புறம் சாப்பிடவே பிடிக்காது. அதனால் அதை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.